டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, யூடியூப்பில் வலைதளத்தில் ஒரு கேவலமான ஆள்னா நான் யாரையும் சொல்ல மாட்டேங்க, நம்ம இளவரசன் தான் சொல்லுவேன். அவர் திருந்திருப்பார்னு நினச்சேன். ஒரு 20 நாளுக்கு முன்னாடி மஞ்சள் காமாலை வந்தது. ஆனால் போதை போடக்கூடாதுன்னு நினச்சேன். போன வாரம் ஒரு டைம் இரவில் போதை போட்டார். நேற்று பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோ போட்டிருப்பார். ஆனால் எந்த யூடியூபர் பண்ணாத ஒரு கேவலமான செயல்தான் இவர் பண்ணியிருக்காரு. அது என்னென்னா, அதாவது அவினாசியில் ஏதோ ஒன் பாத்ரூமாமா சிறுநீர் கலப்பிடம். அங்கே யாராச்சும் போய் லைவ் போடுவாங்களான்னு பார்த்தா, ஆனால் இவர் கண்டிப்பாக போடுவார். என்ன காரணம்னா, இவர் மாதிரி ஒரு கேவலமான ஆள் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அதாவது இரவு 10 மணி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே போய் என்ன சொல்கிறாருன்னா, ஒன் பாத்ரூம் போகணுங்க, லைவ் வீடியோ ஓடிட்டு இருக்குதுங்க, நீங்கள் துறங்க அப்படிங்கிறது. அவர் ஏதாவது தூங்கிட்டு இருக்கிறாராட்டுக்குது, இல்லைன்னா பிரச்சனை பண்ணி போடுவோம் அப்படிங்கிறது. இவர் எந்த இடத்துல பிரச்சனை பண்ணி போடுவார், எத்தனை இடத்துல பிரச்சனை பண்ணி போடுவார் அப்படின்னு பார்த்தா, இவர் நினச்சிட்டு இருக்கிறாரு இவரை மாதிரி ரவுடி உலகத்திலே இல்லை. நான் என்ன மாதிரி ரவுடி, இவனை மாதிரி 1000 ரவுடியெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தா இன்னொரு ஊருக்கு போனேன்னு வச்சுக்கோ, அடித்து பீஸ் ஆக்கிடுவாங்க. அதாவது லைவ் வீடியோ எங்கே போடுறாருன்னா, யூரின் போகிற முதல் லைவ் வீடியோ போட்டுருக்காரு. அத்தனை குடும்ப பெண்கள் எங்கிருந்தா அதை பார்த்து தான் ரசிப்பாங்கன்னா எந்த வித எதிர் கமெண்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த வீடியோ டெலீட் பண்ணியிருப்பார். டெலீட் பண்ணாலும் பரவாயில்ல, சில கிளிப்பிங்கெல்லாம் நான் போடுறேன், நீங்களே பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான பிரச்சனை எங்கேயும் போட முடியாது. ஏன்னா போதை தான் போட்டிருக்கிறது. போதை போட்டால் தான் இந்த மாதிரிலாம் பண்ண தோணும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான பர்சன் எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா எத்தனையோ ஒரு ஃபேமிலி யூடியூபர் பல டைம் நான் சொல்லியாச்சுங்க, பல வீடியோவில் நான் சொல்லியாச்சு. போய் ஒன் பாத்ரூம் போகிற இடத்துல யாராச்சும் லைவ் வீடியோ போடுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த ஆள் மட்டும்தான் போடுவார். என்ன காரணம்னா, இவனுக்கு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அதுபோல் ஒரு தெனாவட்டுங்க கேட்டால் இனிமேல் நல்ல வீடியோ போடுறாங்க. இவரோட வீடியோ எடுத்துட்டிங்கன்னா ஒன்று சமையல் கட்டில் சண்டை, இல்லைன்னா அந்த சமையல் கட்டுக்குள்ளேயே தான், இல்லைன்னா அந்த குழந்தைய வச்சு மண்ணுக்குள்ளே விளையாண்டுக்கிறது, ஸ்நாக்ஸ் திங்கிறது, கறி திங்கிறது, இது மட்டும்தான் இவரோட வீடியோ. அதாவது வேறு எந்த வீடியோவுமே கேட்டால் என்னாலையும் கண்டென்ட் போட முடியும், விதவிதமாக வீடியோ போட முடியும், விதவிதமாக இவர் எப்பவுமே போட மாட்டார். நேற்று இவர் கார் எடுத்துருப்பாராட்டுக்குது. இவர் கார் என்னமோ 10 பேர்த்துக்கு தியாகம் பண்ணுற மாதிரி கொடுத்த மாதிரி. கார் எடுத்ததே இலவச வருமானத்தில் தான். அது கொஞ்ச நாள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்னது. அதை விட்டு போட்டு கார் எடுத்தேன் அதை எடுத்தேன்ட்டு அதை இவருக்கு என்ன நினச்சிருக்கிறாருன்னா, நாம் எந்த வீடியோ போட்டாலுமே மக்களுக்கு பார்க்குறாருங்க. அதனால் நம்மளுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஆனால் நேற்று 9 சிறுநீர் கழிப்பிடத்தில் போய் லைவ் போட்டுக்கிறேன்னா, இவரை மாதிரி ஒரு கேவலமான பிரச்சனை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. என்ன காரணம்னா, இவருக்கு கேவலத்தின் உச்சம். அதாவது நான் பல வீடியோ சொல்லியாச்சு. இந்த 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா போதை போடுறது, அது வீடியோ போடுறது, அது டெலீட் பண்ணுறது, அப்புறம் நல்லா ஒரு மாதிரி வேஷம் போடுறது, மஞ்சக்காமல் வந்துச்சு. இனிமேல் குடிக்க மாட்டேன்ட்டு லட்சம் டைம் சொல்லியிருப்பார். பத்தியமெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை மஞ்சக்காமல் வந்தது வியூஸ்க்கு வேண்டியான்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் அப்படித்தான் சொல்கிறாங்க. ஆனால் நேற்று போதை போட்டு ஒரு 9 போகிற இடத்துல போய் என்னை பற்றி தெரியுமில்லோ, நான் யாரும் தெரியுங்களோ, என்னை பற்றி முழுசாக தெரியாதவன் இவர் எத்தனை இடத்துல போய் எத்தனை பேர்த்த அடிச்சிருக்காரு. இன்னொரு ஊருக்குள்ளே போய் எவனாச்சும் போய் பிரச்சனை பண்ண வச்சுக்கோங்க, அவன் அந்த ஊரை விட்டு இவர் தாண்ட மாட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, இவர் ஊருக்குள்ளே வேணால் இவர் தாதாவாக இருக்கலாம், ஆனால் அடுத்த ஊரில் போய் பிரச்சனைன்னு வச்சுங்க, அவங்க உண்டிலின்னு பண்ணிடுவாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா வலைதளத்தில் எதை போடணும் எதை போடக்கூடாதுங்கிறது தளர்வு ஏற்படுத்திக்க நான் பல வீடியோவில் சொல்லியாச்சு. இனி கொந்தளித்து பேசுவாங்க பாருங்க. நல்லா குடும்ப பெண்கள், ஆண்கள், பெண்கள், சிறு குழந்தைகளை பார்த்து ரசிங்க. ஏன்னா ஒரு சிறுநீர் கழிப்பிடத்தில் போய் யாராச்சும் பிரச்சனை பண்ணிவிட்டு லைவ் வீடியோ போடுவாங்களான்னு பார்த்தா இந்த ஆள் போடுவாருங்க. நான் பல டைம் சொல்லியாச்சு. 2 மாதத்துக்கு முன்னாடி லைவ் வீடியோவில் மது பாட்டில் காட்டினார், வாயில் சிகரெட்டு வச்சார். அப்புறம் பார்த்திங்கன்னா பல யூடியூப்பரை திட்டினார். அதையும்
வந்து நீக்கிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஓன் கண்டென்ட்டுங்க, நான் சொந்த வீடியோ தான் போடுறேங்க, அடுத்தவங்க வீடியோ போடலன்னு நான் சொல்ல கிடையாதுங்க. ஒரு யூரின் போகிற இடத்துல போய் லைவ் வீடியோ போட்டுக்கிறேன்னா, யூரின் போகிற முதல்ல லைவ் வீடியோ போட்டுக்கிறேன்னா இந்த ஆளெல்லாம் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது அவங்க சப்ஸ்கிரைப் மக்கள் தான். இப்போது அந்த லைவ் வீடியோ பார்த்து அதையும் வந்து 3000 பேர் வேறு பார்த்து ரசிக்கிறீங்க. அதில் எத்தனை பேர் திட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு கேவலமான யூடியூப்பரை எனக்கு தெரிஞ்சு சமீப காலமாக எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. அது அவினாசி பஸ் ஸ்டாண்டில் போய் சிறுநீர் அவன் தூங்கிட்டு இருக்கிறான். யூரின் போகிறதுக்கு அங்கே இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல போகலாம். எத்தனை பேர் ரோட்டில் போயிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்தில் நான் பிரச்சனை பண்ணி போடுறேங்கண்ணா, நான் மக்களுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவ் வீடியோ போட்டுக்கிறாரு. அது யூரின் போகிற முதல்ல லைவ் வீடியோ போடுறாரு, மிரட்டி போடுறாரு. இவர் எத்தனை மிரட்ட போகிறாரு எனக்கு தெரியல. மொத்தத்தில் இவரை மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஆனால் இவரை மாதிரி கேவலமான பர்சனை நீங்கள் எங்கேயுமே எந்த இடத்துலையும் நீங்கள் பார்க்க முடியாது. நான் திருப்பி இதேவா தான் ஒவ்வொரு வீடியோன்னு சொல்கிறேன். இவர் பண்ணுற செயல்கள் தான் நான் வந்து விமர்சனம் பண்ணுறேன் தவிர எனக்கும் இவருக்கும் எந்த முன்விரோதமும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவலமான லைவை எனக்கு சமீப காலமாக எங்கேயும் பார்த்ததில் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கேவலமான உச்சத்தை சமீப காலமாக எங்கேயும் பார்க்க முடியாது. ஆண்கள் பெண்கள் பார்த்து ரசிங்க. யாரும் எதிர்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, பார்த்து ரசிங்க. அடுத்த நாளைக்கு இன்றைக்கி என்ன பண்ணுவார், எங்கள் வீட்டில் இதாங்க சமையல், எங்கள் குழந்தை விளையாடிட்டு இருக்கிறேன் அப்படியே யூட்டர்ன் அடித்து நல்லா யூட்டர்ன் அடித்து வீடியோ போடுவார். அதையும் பார்த்து ரசிக்கிறாங்க. அதுதாங்க யூடியூப்பு. குவாலிட்டியான வீடியோ தான். யூடியூப்பில் 15 விதின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான வீடியோ நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. கேவலத்தின் உச்சன்னா இந்த மாதிரி சில யூடியூபர்ஸை யூடியூப் தடை செஞ்சால் மட்டும்தான் யூடியூப் நல்லா இருக்குது. இல்லைன்னா இவரோட ஆட்டம் இன்னும் அதிகமாக இருக்குது. இப்போ மறுபடியும் போதை போட ஆரம்பிச்சிட்டாரு. மொத்தத்தில் மஞ்சக்காமலை எல்லாம் கிடையாது. எந்த காமலை வந்தாலும் இவரெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது. மஞ்சக்காமலை வந்தால் போதை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் அதுக்கு மேலே, அதாவது சிறுநீர் கழிப்பிடத்தில் போய் லைவ் வீடியோ போட்டுக்கிறேன்னா இவர் என்ன சொல்கிறான்னு எனக்கு தெரியலையே. மொத்தத்தில் அவங்க சப்ஸ்கிரைபரு இன்றைக்கும் இல்லைங்க, என்றைக்குமே சிந்திக்க மாட்டாங்க. இந்த ஆளோட ஆட்டம் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஓகே, நன்றி, வணக்கம்.